வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ்கெட் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பா. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடம் பிடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்கெட் அப்படிங்கிற ஒரு இ-காமர்ஸ் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணுறாங்க. இந்த கம்பெனி வந்து எப்படி வந்து வேலைக்கு உள்ளே போகிறது, என்னென்ன ப்ரொசீஜர் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க, ஏஜ் லிமிட் என்ன, சேலரி ரேஞ்ச் என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் வந்து எப்படி இருக்கும், என்ன படிப்பு படித்தவங்கள வந்து வேலைக்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது A to Z எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த பிக் பாஸ்கெட் அப்படிங்கிற கம்பெனிக்கு வந்து அப்ளை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த கம்பெனிக்கு எப்படி வந்து ப்ளேஸ் ஆகுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன்பா. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃபைன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்கெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து ஹையர் பண்ணுறாங்க. இது ஹையர் பண்ணக்கூடிய லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கோன்காபூர் அப்படிங்கிற ஒரு நார்த் இந்தியா அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணுறாங்க. இது முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். பட் ட்ரைனிங் மட்டும் நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸில் போய்ட்டு ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் வந்து தேவைப்படும். ஒரு கம்பெனியில் வந்து ஒவ்வொரு ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அமேசானில் ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுவாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ஜாப் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து ஒரே சிஸ்டமாக தான் இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் வந்து வேறையாக இருக்கும். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ட்ரைனிங்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸில் இருக்கும். நீங்கள் ஆஃபீஸில் ட்ரைனிங் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஜாப் ரோல் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரே ரோல் தான் கொடுக்குறாங்க. கஸ்டமர் சப்போர்ட் அசோசியேட் அப்படிங்கிற ஒரு ஜாப் ரோல் தான் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா, இந்த ஜாப் ரோலுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண போகிறீங்க. இந்த ஒரு போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு கஸ்டமர் கேர் மூலிமா நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ண போகிறீங்க. சரிங்களா, கஸ்டமர் கேட்கக்கூடிய அந்த என்கொயரிஸாக இருக்கட்டும், அந்த டவுட்ஸாக இருக்கட்டும், அதுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண போகிறீங்க. அந்த ஆன்சருமே நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா தான் பண்ண போகிறீங்க. சரிங்களா, அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேற்பட்ட ஓப்பனிங் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. இப்போ இதில் வந்து ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, we are looking for a talented கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படிங்கிற உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 3 மந்த்து வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸில் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் போய்ட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கு இது ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் நல்லா உங்களுக்கு ஃப்ளூவெண்ட்டாக பேச தெரியுது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதுக்கான சேலரி ரேஞ்ச் வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது பெர் ஆனமாக உங்களால் வந்து 1,75,000 இருந்து 2,50,000 வரைக்கும் இந்த ஒரு கம்பெனியில் நீங்கள் சேலரியை வந்து பார்த்தீங்கன்னா இன்கமாக சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது பெர் ஆனுவல் இன்கம் அந்த 12 மாதத்தில் நீங்கள் வந்து 2,50,000 வரைக்கும் இதில் வந்து சம்பளமாக நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது வந்து ஒரு அருமையான ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லலாம். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்ல முடியாது, ஒரு அருமையான ஒரு வரப்பிரசாதம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. டிகிரி முடிச்சுட்டு யாரெல்லாமே வந்து ஜாப் இல்லாமல் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக நீங்கள் வந்து 10th 12th டிப்ளமோ டிகிரி யூஜி பிஜி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. பட் வந்து ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட்டு கூட இதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நீங்கள் ஏற்கனவே அந்த பிபிஓ செக்டரில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்குமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதே உங்களுக்கு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா, அதனால் ஒரு சூப்பர் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி, ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதில் இருக்கக்கூடிய ஜாப் கேண்டிடேட்டோட ப்ரொஃபைல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ப்ராசஸ் குட் கமாண்ட் அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கு, தமிழ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மஸ்ட் பி எ டீம் பிளேயராக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹாவ் எ குட் ஆட்டிடியூடு, ஷுட் பி கமிட்டடு டு த ஒர்க். நல்ல ஒரு ஆட்டிடியூடாக நீங்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அந்த கம்பெனியில். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு கமிட்டடாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. சரிங்களா, ஃப்ளெக்சிபிள் ஃபார் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பிட்வீன் 6 AM பார்த்தீங்கன்னா 11:45 PM வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 9 hours தான் ஷிஃப்ட்டு. சரிங்களா, எல்லா கம்பெனிலையும் இருக்கிற மாதிரி 9 hours தான் ஷிஃப்ட்டுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லா டைப்பிங் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20லேருந்து 25 WBM வந்து உங்களுக்கு வந்து டைப்பிங் ஸ்பீடு வந்து உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. நல்ல ஸ்பீடாக வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து திறன்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் வந்து 32 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்கள வரைக்கும் இவங்க வந்து வேலைக்கு வந்து ஆட்களை எடுக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால
நீங்கள் அந்த கெரியர் கேப் இருக்கக்கூடியவங்க, இல்லை வந்து ஒரு கெரியர் வந்து இன்னொரு கெரியருக்கு ஜம்ப் ஆகிறவங்க அப்படிங்கிறவங்க எல்லாருமே இதுக்கு நீங்கள் வந்து மஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? நீங்கள் ஃபுல்லாக வந்து படித்து பாருங்கள். இதுக்கான அப்ளிகேஷன் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த கம்பெனியோடைய ஹெச்ஆருடைய நம்பருமே இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து டேரெக்டாக அவங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஸ்யூம் இந்த இடத்துல வந்து ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்படிங்கிறனால நீங்கள் அதையுமே வந்து பார்த்துக்கணும். அதுக்கான அட்ரஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். இந்த கம்பெனியில் பிஎஃப்மே உங்களுக்கு வந்து பிடிக்கிறாங்க. அதாவது இஎஸ்ஐ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பிஎஃப்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்டு ப்ரொவைடர் ஃபண்ட் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்படிங்கிறனால இந்த ரெண்டுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கிறாங்க. அது நல்ல ஒரு பெனிஃபிட் தான். அது மட்டும் இல்லாமல் இன்டர்நெட் அலவன்ஸுமே உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. ஏன்னா நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு லேப்டாப்பில் சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணும்போது நெட்டு உங்களுக்கு தேவைப்படும் இல்லையா? அந்த நெட் கனெக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் அவங்க வந்து பே பண்ணிடுறதா வந்து சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறனால அது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். சரிங்களா? கிராஜுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ரெக்யூர்ட் தான். பட் வந்து நீங்கள் டிகிரி படித்தவங்க ட்ரை பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து டிகிரிலாம் படிக்கல ப்ரோ, டிகிரிக்குள்ளே ஒரு டிப்ளமோ தான் படிச்சிருக்கேன், நான் வந்து 10th தான் படிச்சிருக்கேன், 12th தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி தான் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லலை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா எனி 10th 12th டிப்ளமோ டிகிரி பிஜி அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. எனி அப்படிங்கிறதுனாலே யாராச்சும் வந்து யார் வேணாலும் இதுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கு காரணம். சரிங்களா? அதையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கணும். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட்லேருந்து தெரியப்படுத்துங்க. இது ரிலேட்டடாக ஏதாச்சும் ஃபர்தராக உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்லேருந்து தெரியப்படுத்துங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸுங்கிற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்கையுமே வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் இந்த குரூப்லேயுமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் நீங்கள் இப்போ உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இல்லை உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவங்க யாருக்காவது இன்ஜினியரிங் படிக்கிறவங்க இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, கவுன்சிலிங் மூலிமா அட்மிஷன் போடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, நீங்கள் எங்கேயுமே அலையாமல் ப்ரௌசிங் சென்டரோ நீங்கள் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு க்யூவில் நிற்காமல் வீட்டில் இருந்துக்கிட்டு உங்களோட மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஷேர் பண்ணுவோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சர்வீஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய இன்டர்நெட் கஃபே ஆன்லைன் சர்வீஸ் போர்ட்டல் மூலிமா தமிழ்நாடு ஃபுல்லாமே வந்து பார்த்தோன்னா இசேவை சர்டிஃபிகேட்ஸ் அப்ளை பண்ணுறது, பேன் கார்டு ஆதார் கார்டு கரெக்ஷன் பண்ணுறது, புதுசாக அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது எல்லா சர்வீஸுமே வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். எங்களை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் டெலிகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். மஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.